ஸோ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண இந்த ஹைஜார்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பேபி இருக்கான். இப்போ தான் வந்து ஒரு வயசு ஆயிருக்கு. அண்ட் இந்த ஹைஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காக வாங்கினோம்னா, ஒரு இடமா நிற்க மாட்டேங்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம்லலாம் பயங்கர வேலையாக இருக்குது அவரை பிடிச்சி வச்சு உட்கார வைக்கிறதுக்காக. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைஜார் வாங்கினேன். இது வந்து அமேசானில் 3294 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பர்த்டேக்கு வந்து gift கூப்பன், அந்த gift கூப்பனில் வந்து ரீடீம் பண்ண தான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டுமே வந்து ஹோம் அசெம்பிள் பண்ணது தான். நான் தான் பண்ணேன் எங்கள் வீட்டில். இது கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 4 வீல்ஸ் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆப்ரேட்டட் தான். நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து ஆக்சுவலி மூவ் பாக்ஸ் கீழே போட்டால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீலும் வந்து லாக் மெக்கானிசம் தான். இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணினா வந்து வீல் வந்து நம்மளுக்கு சுத்தாது. அதே வந்து மேலே ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகும், வீல் வந்து மூவ் ஆகும். பட் இப்போதைக்கு ஃபார் நவ் வந்து நான் வந்து இந்த வீல் வந்து எடுத்துட்டேன் இதில் இருந்து. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஃபீடிங் பாட்டிலோ இல்லை வாட்டர் பாட்டிலோ வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்காக. அண்ட் இது வந்து சாப்பிட்ற ஸ்டேஷ்னரியா. இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணோம்னா கீழே வந்து அந்த மேலே இருக்க லேயர் எடுத்துடலாம். ப்ளஸ் இது வெறும் நார்மலாக வந்து நம்ம பிளேட்ஸ் மட்டுமே வச்சுக்கிற மாதிரி, இல்லை டாய்ஸ் ஏதாவது உங்கள் டிவி பார்க்குறாங்க, இல்லை சும்மா வந்து பால்கனியில் எங்கேயாவது வச்சுக்கிங்கன்னா டாய்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே வந்து டாய்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது ஆக்சுவலி இந்த இடத்துல. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு டாய்ஸு திங்ஸ் எதாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது ஐ திங்க் ஒரு 3 to 4 கேஜிஸ் வந்து தாங்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி கால் வந்து இந்த பக்கமாக நீட்டி உட்காந்தாங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே பட்டன் இருக்கும் சைடில். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே கொண்டாந்துடலாம். அதே மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே லாக் ஆகிக்கலாம். இது வந்து கீழே 3 ஸ்க்ரூ கொடுத்து நான் வந்து டைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு டைட் பண்ணியிருக்கேன். பேக் ரெஸ்ட்டு இதை வந்து பின்னாடி வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பட்டனு. இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நான் வந்து இதுக்கான பொசிஷன் வந்து ஆக்சுவலி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், சில ரெக்லைன் ஆகிடுச்சு. அண்ட் குட்டி டீட்டெயில் வந்து ஆக்சுவலி என்ன போடுறாங்க பாருங்கள், டைஸ்க்கு பிட்வீன் வந்து ஆக்சுவலி கேப் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. விச் இஸ் ரியலி ரியலி குட். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸ். ஸோ இந்த ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 பாயிண்ட் ஹார்னஸ்ஸு. இந்த 3 பாயிண்ட் ஹார்னஸ் வச்சு நீங்கள் கிட்ட வந்து இங்கே லாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக இதில் உட்காந்துக்கலாம். அண்டு சுலமாக இருந்தது. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குஷன் வந்து கூட கொடுத்துருந்தாங்க. இந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேடம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து இந்த குஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் ஹார்னஸ் வச்சு தான் இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓவரால் சொல்ல போனால் இது வந்து ஆக்சுவலி நல்லா ஸ்டர்டியான மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் சீப் பிளாஸ்டிக் சொல்ல மாட்டேன், நல்லா ஃபைபர் மாதிரி பாருங்கள், ஃபைபர் மாதிரி நல்லா சவுண்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த கீழே இருக்க வந்து லெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க.